பாலியல் வன்புணர்வு பண்ணுறது தத்துவமா? மக்களுடைய கிட்னியை கொள்ளடிச்சாண்டா அவன்கிட்ட என்ன கொள்கை? அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பொதுக்கூட்டத்தில். நல்லா உச்சக்கட்ட போதையில் ஒருத்தர் கருப்பு கலர் பாரு, நான் கரெக்டாக கலரை கூட சொல்கிறேன் பாரு, கருப்பு கலர் பட்டாப்பட்டி டவுசர் போட்டு போதையில் ஒருத்தர் ஏறுறான் மேலே. அந்த அக்கா சொல்கிறாங்க, தம்பி எங்கப்பா ஏறுற, கீழே இறங்குப்பான்னு சொல்கிறாங்க. இந்த பட்டாப்பட்டி டவுசர் போட்டு ஒருத்தர் மேலே ஏறினாப்புல, அவர்கிட்ட என்ன சித்தாந்தம் இருக்குது, என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது, உங்கள்கிட்ட என்ன தத்துவம் இருக்குது? நாமக்கல்ல மக்களுடைய கிட்னியை ஒருத்தன் கொள்ளையடிச்சான்ல, கிட்னியை, மக்களுடைய கிட்னியை கொள்ளையடிச்சான்டா அவன்கிட்ட என்ன கொள்கை, என்ன கோட்பாடு? கிட்னியை கொள்ளையடிப்பது தத்துவமா? படிக்க வந்த ஒரு மாணவி அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வன்புணர்வு பண்ணவன் ஒரு திமுக கட்சியை சார்ந்தவன். பாலியல் வன்புணர்வு பண்ணுறது தத்துவமா, கொள்கையா? அப்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அட்டூழியங்களையும் அயோக்கியத்தனங்களையும் செய்து கொண்டு ஆளும் திமுக எங்களை பார்த்து தற்குறிகள் கூட்டம், ரசிகர் கூட்டம் அப்படின்றீங்களே. அப்போ எங்களை உங்களால் எதிர்கொள்ள முடியாமல், விமர்சிப்பதற்கு வேற வழியே இல்லாமல் இது போன்ற அவதூறுகளை அள்ளி இறைக்கிறீங்க. அதை தமிழ்நாட்டு பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. 1 கோடியை தாண்டி உறுப்பினர்கள் எங்கள் கட்சியில் இணையறாங்க என்றால் எங்களிடம் தத்துவம் மிக தெளிவாக இருப்பதால் தான் மக்கள் வராங்க. தாவேக்கா தமிழகத்தில் கூட்டாட்சி ஏற்படுத்த சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து மக்களே எங்களுக்கு கூட்டணியாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கூட்டணி அந்த கட்சியில் முன் வராதது காரணமா? இல்லை, அப்படி கிடையாதுங்க. இன்னும் 3 மாதம் இருக்குது. பல தலைவர்கள் பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால் காலம் கனிந்து வருகிறது. அதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக தலைவர் அறிவிப்பாங்க. ஆனால் மக்களோடு தான் முதன்மையான ஒரு கூட்டணி. மக்கள் முடிவு செய்தாதான் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக முடியும். மக்கள் முடிவு செய்தாதான் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக முடியும். மக்கள் முடிவு செய்தாதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக முடியும். அப்போ மக்கள் முடிவு செய்துட்டாங்க தாவேக்காவிற்கு ஓட்டு போடணும்னு. அதனால் அந்த கூட்டணிகள் குறித்தெல்லாம் தலைவர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க.